ஹாய் கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 2 டேஸ் லீவ். ஸோ, ஏதாவது நம்ம உருப்படியா ஒரு வேலை செய்வோமேன்னு, என்னுடைய இயரிங்ஸ் எல்லாம் வந்து குப்பை மாரி கடந்தது. ஸோ, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரங்கட்டி எடுத்து வைப்போம். இயரிங் பாக்ஸ தொறந்தா என்னென்னமோ கிடக்கு. சிலந்தி பூச்சி, லிப்ஸ்டிக்கு, சிம் கார்டு அட்டை, ஊக்கு என்னென்னமோ இருக்கு. சரி ஓகே, அதெல்லாமே எடுத்து தூக்கி போட்டுட்டு, அந்த பாக்ஸ தொடச்சு, ஃபர்ஸ்ட்டு இயரிங்ஸ் எல்லாம் பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒண்ணு ஒண்ணா எடுத்து பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நானு. இதுலயே நெறைய கம்மல் வந்து ரொம்ப கருப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் நெறைய கம்மல்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழ கொட்டி போச்சு. ஒரு சில கம்பளெல்லாம் வந்து அந்த ரப்பர் திருகாணி இல்லாம இருந்தது. அது எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுட்டேன் நானு. 3 பாக்ஸா டிவைட் பண்ணி வச்சேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து பெரிய பெரிய இயரிங்லாம் எடுத்து வச்சேன். செகண்ட் பாக்ஸ்லயும் அதே மாரி எடுத்து வச்சேன். பட் ஆனா பாக்ஸ் இல்ல என்கிட்ட. ஸோ 2, 2 கம்பளா எடுத்து வச்சுட்டேன். தேர்ட் பாக்ஸ் சின்ன பாக்ஸ்ல வந்து ஸ்டட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நானு. இத முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இயரிங் பாக்ஸ் 2 ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா இயரிங் மறுபடியும் கல்லெல்லாம் விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? ஸோ இயரிங் பாக்ஸ் வேணும் கண்டிப்பா. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நெக்லஸ் செட்ட வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். அத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.